Hello friends, இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ரிவர்ஸ் சார்ஜ் நம்ம ஜென்ரலாக ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் அப்படின்னா யார்கிட்ட பே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட நம்ம பொருள் வாங்குகிறோமோ அவர்கிட்ட பே பண்ணுவோம். நம்ம பே பண்ணுற டேக்ஸை அவர் சப்ளையர் வந்து கவர்மெண்ட்டை பே பண்ணுவார். அதுதான் நார்மலான ஜிஎஸ்டி ப்ரொவிஷன். ஆனால் ரிவர்ஸ் சார்ஜுன்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஒரு பின்னாடி நம்ம பார்க்க போகிற சர்வீசஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சப்ளையர்கிட்ட ஜிஎஸ்டியை பே பண்ணக்கூடாது. கம்பல்சரியாக நம்மளே டைரெக்டாக கவர்மெண்ட்டை பே பண்ணணும். டைரெக்டாக கவர்மெண்ட்டை பே பண்ணணும் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ரிவர்ஸ் சார்ஜில் பண்ணுற அவ்வளோ பர்சன்ஸுமே கம்பல்சரியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ங்கிறது பொருள் யார் வாங்குறாங்க, கஸ்டமரே ஜிஎஸ்டியை டைரெக்டாக கவர்மெண்ட்டை கொண்டு போய் பே பண்ண போகிறார். இந்த கேஸில் கம்பல்சரியாக கவர்மெண்ட்டை பே பண்ண போகிறோம் மீன்ஸ் நம்ம வந்து கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால் தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண போகிறோம். ஸோ ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் தான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண போகிறார். ரெசிபியன்ட்னா யார்? பொருள் வாங்குறவர் தான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண போகிறார். நோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இஸ் அப்ளிகபிள். ஸோ அவர் கம்பல்சரியாக ரிவர்ஸ் சார்ஜில் வாங்க போகிறாருன்னா அவரோட டேர்ன் ஓவர் ₹1 இருந்தால் கூட கம்பல்சரியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். ஏன்னா ஜிஎஸ்டி இவர் தான் பே பண்ண போகிறார். இவர் பே பண்ண போகிறார் மீன்ஸ் எப்படி பே பண்ணுவார்? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால் தான் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் ரிட்டன் ஃபைல் பண்ணி நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டை கட்ட போகிறோம். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்ளிகபிள் கிடையாது. இதுதான் வந்து ரிவர்ஸ் சார்ஜோட பேசிக்ஸு. அதில் என்னென்ன சர்வீஸ் சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சர்வீஸ். ஸோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சர்வீஸ் யாருக்கு தேவைப்படும்? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தேவைப்படும். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிங்கும் போது அவங்களுக்கு ஏஜென்ட் பிடிச்சி கொடுக்குறதுக்கு ஆளுக்கு தேவை. அந்த ஏஜென்ட் பிடிச்சி கொடுக்குற ஆளுங்க தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சர்வீஸ் ரிசிபியன்ட்டு. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சர்வீஸ் வந்து ஆர்சிஎம்குள்ளே சொல்லப்படுறதுனால யார் இங்கே ரிசிபியன்ட்? இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரிசிபியன்ட். ஸோ அவர் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டை டேக்ஸ் பே பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து டைரக்டோரியல் சர்வீஸ். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரியே தான். அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சர்வீஸ் தேவைப்படுது. ஆனால் ஒரு கம்பெனிக்கு டைரக்டர் சர்வீஸ் தேவை. உங்களுக்கு டவுட் வரலாம், கம்பெனி இல்லைன்னு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்க சர்வீஸ்க்கு எதுக்கு கம்பெனி டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு டவுட் வரலாம். இங்கே சொல்கிற டைரக்டோரியல் சர்வீஸுங்கிறது கம்பெனியோட டைரக்டர் கிடையாது, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மீன்ஸ் ஒரு டைரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி இவங்க வந்து கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறாங்க. இந்த கேஸில் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து டைரக்டர், சர்வீஸ் ரிசிபியன்ட் வந்து கம்பெனி. இது ஆர்சிஎம்மில் சொல்லப்படுற ஒரு சர்வீஸ்னால டைரெக்டாக கம்பெனியே ஜிஎஸ்டி பே பண்ண போகிறாங்க. அடுத்து ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வீஸ். இப்போது எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐபிஎல் தெரியும். ஐபிஎலுக்கு எக்கச்சக்கமாக ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஸ்பான்சர்ஸ் ரிசீவ் பண்ணுறது யார்? ஐபிஎல் கமிஷன். இங்கே எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸுங்கிறது வந்து ஆர்சிஎம்மில் சொல்லப்படுற ஒரு சர்வீஸ்னால ஜிஎஸ்டி வந்து யார் கட்ட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் கொடுக்குறது விவோவோ இல்லை ஓப்போ, நிறைய கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க, அவங்க கட்ட தேவையில்லை. இது ஆர்சிஎம் சர்வீஸுங்கிறதுனால யாருக்கு கொடுக்குறாங்க? நம்ம எக்ஸாம்பிளில் ஐபிஎல் கமிஷனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஐபிஎல் கமிஷன் தான் இந்த கேஸில் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். பாடி கார்பரேட்டோ இல்லை எல்எல்பியோ வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதுதான் ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ். அடுத்து ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல்ங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு மாதிரி, கோர்ட்டு கிடையாது ஆனால் கோர்ட்டு மாதிரி. கோர்ட்டுங்கிறது வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் நிறையா இருக்குது. ஆர்பிட்ரல் ட்ரைபியூனலுங்கிறது கோர்ட்டு மாதிரி, ஆனால் வந்து அவங்களோட ஒர்க் வந்து சேம் நேச்சர் ஆஃப் ஒர்க், ஆனால் கோர்ட்டு கிடையாது, ஒரு ப்ரைவேட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்சிஎல்டிங்கிறத வந்து நீங்கள் லாவில் படிப்பீங்க. அதுதான் வந்து ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல். இந்த ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல் சர்வீசஸ்க்கு வந்து ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல் என்ன தான் சப்ளையராக இருந்தாலும் அவர் வந்து சர்வீஸ் இது ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல் சர்வீசஸ் வந்து ஆர்சிஎம்மில் சொல்லப்படுற சர்வீஸ். ஸோ யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் என்டிட்டியாக இருக்கணும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ட்ரைபியூனல்கிட்ட போகிறாருன்னா அப்போ அது ஆர்சிஎம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ட்ரைபியூனல்கிட்ட போய் சர்வீஸ் கேட்டால் மட்டும்தான் அது வந்து ஆர்சிஎம்மில் வருது. ஸோ ஆர்சிஎம்மில் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி ஜிஎஸ்டி பே பண்ணணும். அடுத்து லீகல் சர்வீசஸ் பை அட்வொகேட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், லாயர். அந்த லாயர் சர்வீசஸ்க்கு வந்து யார் ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லாயர் சர்வீஸை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பண்ணணும். கண்டிஷன் பிஸ்னஸ் என்டிட்டியாக இருக்கணும். ஒரு இண்டிவிஜுவல் போய் என்னைய வந்து கோர்ட்டில் இது கேஸ்லேருந்து காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் சர்வீஸ் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அது ஆர்சிஎம் கிடையாது, லாயர் தான் பே பண்ணுவார். ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி வந்து அட்வொகேட்டை போய் வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து ஆர்சிஎம் ப்ரொவிஷன் படி அந்த யார் கேட்குறாங்களோ அந்த பிஸ்னஸ் என்டிட்டி தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் சர்வீசஸை ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஆர்சிஎம் சர்வீஸ். இன்னும் கொஞ்சம் 8 சர்வீஸ் இருக்குது. அந்த 8 சர்வீஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.